உன்னத வாழ்க்கையின் சத்தியங்கள். ஒரு மனிதனுடைய இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அனுதின வாழ்க்கையின் ஒரு மனிதனுடைய அனுதின வாழ்க்கையின் உயர் தன்மை அது அவனை பொறுத்து தான் இருக்கு. நல்லா படிச்சு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அவன் இருக்க முடியும். அது உங்களை பொறுத்து தான் இருக்கு. ஒரு நாளும் தேசத்திலேயோ வேறு எந்த காரியத்திலும் அல்ல. நம்ம தேசத்தை குறை சொல்லலாம், தேசத்தில் டாலர் கூடிட்டு இப்படி பிரச்சனைலாம் இருக்கு அப்படி சொல்லி. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இந்த டைம்ல கூட நிறைய பேர் முன்னேற்றமா இருக்காங்க. அது காரணம் அது அவங்களோட குவாலிட்டி, அதுதான் முக்கியம். அப்போ உங்க லைஃபை உயர் தன்மைக்குள்ள கொண்டு வாங்க. அது என்னது? இன்னைக்கு படிச்சவங்க தோத்து போயிருக்காங்க. ஆமாவா இல்லையா? இன்னும் கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்ச நாட்டிலே பிரச்சனை இருக்கு. இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சாங்க, ஆனா இன்ஜெக்ஷனை குத்துன்னு சொல்லி ரோட்ல மாசெல்லாம் போயலுமா? ஏன் போகல? அவனுக்கு கொரோனா வரும். அப்ப இன்றைக்கு உலகமே ஒரு தோல்வி அடைந்துக்கு, பணம் தோல்வி அடைந்துக்கு, பதவிகள் தோல்வி அடைந்துக்கு. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி இன்னைக்கு பாடியது விதமாய் அது தேவனுடைய சமூகம் மட்டுமே. தேவனுடைய சமூகத்தை தவிர வேற எதுவும் இல்லை. ரைட். இப்ப எப்படி என் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரது? அந்த 3 சேர் நான் போன கிழமை அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் அந்த உன்னத வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் கொஞ்சம் கிட்ட வச்சு. ஒரு மனிதன் என்று சொன்னால் அவனிடத்தில் 3 பகுதிகள் உண்டு. எத்தனை பகுதி? சத்தமா சொல்லுங்களேன். ஆவி, ஆத்துமா, சரீரம். ரட்சிக்கப்படும் போது நான் ஒரு பாவி, நீங்க மகா பாவி. அப்ப இது ஒரு பாவி. அப்ப நான் என்று சொன்னா அது ஆத்துமா அல்ல, சரீரம் அல்ல. நான் என்று சொன்னால் ஆவி. அப்ப நான் இந்த ஆவியில அசுத்தாவின் கிரிகள் உண்டு. என ரட்சிக்கப்படல. உலக ஆவி இருக்கு, உலகத்தின் ஆவி, உலகத்தின் மயக்கம், இதெல்லாம் இங்க இருக்கு. உலக படிப்பு எல்லாம் இங்க இருக்கும். சரியா? உலக படிப்பெல்லாம் இருக்கும். இந்த படிக்க படிக்க இந்த ஆவி நிமித்தம் இந்த ஆத்துமா மாறும். ஆத்துமா மாறும். ஆத்துமால அதாவது மனசு, அதுல 3 காரியம் உண்டு: புத்தி, சித்தம், உணர்வு. என்ன? புத்தி, சித்தம், உணர்வு. நீங்க என்னத்தை படிக்கிறீங்க, எப்படி பார்க்கிறீங்களோ, எப்படி நீங்க அறிஞ்சு கொள்றீங்களோ, உங்களோட ஆவி எப்படியோ அதுபடி உங்க புத்தி மாறும், உங்க விருப்பங்கள் மாறும். சில நேரம் பாங்க, சில வாலிபர்கள் சிலரோடு பழகிற நேரத்தில் அவங்க பேசுவாங்க. இப்போ ஒரு போதை ஒன்று வந்துக்கு ஐஸ், அந்த ஐஸ் அடிச்சா நல்லா இருக்கும் அப்படி இப்படி சொல்லுவான். ஆனா இருக்கிற இந்த பொருள்லே ரொம்ப மோசமானது ஐஸ் தான். ஏன்னா அது மனிதனை எலும்புகளை கூட முறுக்கி போட்டு மெலிய பண்ணும். அது ஃபுல்லா கெமிக்கல். இப்ப இவன் என்ன செய்யறான்? அவன் பழக உலக காரியம். எனவே இவனுக்கு ஒரு ஆசை வருது, இந்த ஆத்துமா காசு வந்து நானும் ஐஸ் அடிக்கணும். அப்ப சரீரம் என்ன செய்யுது? ஐஸ் அடிக்குது. ஏன்னா சரீரத்தில் 5 புலன்கள் உண்டு: பார்த்தல், கேட்டல், நுகர்தல், உணர்தல், சுவைத்தல், இதெல்லாம் இருக்கு. இப்ப இதுக்கு என்ன எடுக்கணும்? ஒரு ஆசை. அது காரணம் உலகம். உலகத்தினால இந்த ஆத்துமா மாறிட்டு, இப்ப உலக காரியத்தினால உலக மக்களோடு நாங்க பழகிறனால சில நேரம் அம்மா அப்பா அம்மா வீட்டுல பேசுவாங்க, வைராக்கியம் பங்கு அப்படி பேசுன இருக்கிற புள்ள என்ன செய்யும்? அதுன மூலையில அதுதான் வரும். அந்த வண்டு கூட பார்க்காது. ஏன்? அதுக்கு வந்திருக்கு, இவங்களை பார்க்க கூடாது. அப்ப இந்த புத்தி எப்படி இருக்கு? இவங்க கோவக்காங்க, இவங்கள பார்க்க கூடாது. இதுதான் வந்து உடனே இந்த கண்ணனை செய்யும், பார்க்காது. அப்ப இதெல்லாம் உலக ஸ்டைல். இந்த உலகத்தின் விதமாய் நீங்க வாழ்ந்தால் நீங்களும் நானும் நிச்சயம் தோல்வி அடைவோம். தோல்வி இல்லாம வாழணும்னா அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பைபிள் என்ன சொல்லுது? இந்த ஆவி மாற வேண்டும். அப்ப இதுக்கு பேர் பாவி.
இந்த பாவி மாற வேண்டும். பைபிள்ல ரோமர் 10 அதிகாரம் 9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தொழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அடுத்தது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால். அப்ப வாயால இயேசுதான் ஆண்டவன் சொன்னா ரட்சிப்பு. அது எப்படி நடக்கும்? வாயால சொன்ன சரியாகுமா? ஒரு கணமே ஒரு ஆணும் பெண் இருக்க நேரத்தில் வாயால சொல்லாங்க, இன்று முதல் நான் உங்களுக்கு மனைவியாய் இருப்பேன். உடனே அவ மனைவி. வாயின் வார்த்தை. அதே விதமா அவங்க சொல்றாங்க, இயேசுவே ஆண்டவர் அப்படி சொன்னா நீ ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு என்றால் என்ன? மீட்பு, விடுதலை. அடுத்த வசனம் சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக. இப்ப நான் இயேசு தான் ஆண்டவர், அவர் தான் உயிரோடு எழுப்பினான்னு சொல்லும் பொழுது இந்த ஆவி அப்படியே நரகத்துக்கு போயிடும். ஆண்டவர் அதை நரகத்துக்கு அனுப்பிடுவாரு. அதுக்கு பிறகு எனக்கு கர்த்தர் ஒரு புது ஆவியை தரார். அந்த புது ஆவி எனக்குள்ள, அதாவது நான் இப்ப புதுசு, அந்த ஆவி போயிட்டு அது நரகத்துக்கு, இப்ப நான் புதுசு. இந்த ஆவி இது தேவன் கொடுத்த ஆவி. இதுக்கு முத இந்த ஆவி இல்ல, அன்னைக்கு இந்த ஆவி பழைய ஆவியில உலகம் இருந்துச்சு, பிசாசு இருந்துச்சு. ஆனா இந்த ஆவியில யாருக்கு இருக்க முடியும்? பரிசுத்த ஆவி எனக்கு. இந்த ஆவியில இயேசு வாழ்கிறார், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கார், அவர் என்னோடு கூட இருக்கார். அந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறேன், கிறிஸ்து என்னில் இருக்கார். அந்த வாழ்க்கை அப்ப இயேசுவை அவர் தரும் பொழுது, ரோமர் 8:32, தம் சொந்த குமாரன் பாராமல் நம் எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காம இருப்பது எப்படி? சுகத்தை அவர் கொடுத்து, இயேசுவை தரும் பொழுதே சுகம் வந்துட்டு, இயேசுவை தரும் பொழுதே எனக்கு ஜெயம் வந்துட்டு, இயேசுவை தரும் பொழுதே கிருபை வந்துட்டு, பணம் வந்துட்டு, ஆசீர்வாதம் வந்துச்சு. எங்க வந்துச்சு? ஆவிக்கு. சொல்லுங்க, இந்த ஆவி சொன்ன யாரு? நீங்க. தெளிவா? ஆவி சொன்ன நீங்க. ஆனா இது புதுசா விட்டு இப்ப இதுல பரிசுத்தாவின் இருக்காரு. ஆனா என்னுடைய ஆத்மா பழசு. அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட பின்பும் ஞானஸ்தானம் எடுத்து வெளியே வந்து சிகரெட் குடிப்பான். பாத்தீங்களா? ஏன்னா அவன் ஆவியில மாற்றம் வந்தாலும் ஆத்மமாகல. அவனுடைய விருப்பம் அதே தான், அவனுடைய புத்தி அதே தான், சித்தம் அதே தான், அவனுடைய பார்வை அப்படிதான். அப்ப இந்த ரெண்டு மாற வேண்டும். இந்த ரெண்டு எப்படி மாற்றுவது? இந்த ரெண்டும் இந்த ஆவியோடு இணைய வேண்டும். அதாவது முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு சரீரத்தோடு நீங்க அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்ப உங்க லைஃப்ல சண்டே சர்ச்சுக்கு வந்து போறனால அத்தனை ஆசீர்வாதம் இங்க வராது, அத்தனை பரிசுத்தம் இங்க வராது, என் பிரசங்கத்தினால அது நடக்காது. அதுக்கு ஒன்றே ஒன்று தான், நீங்க இந்த ஆவியில அவரோட இணைஞ்சு வாழ வேண்டும். நிறைய பைபிளை நீங்க வாசிக்க வேண்டும். நிறைய ஆண்டவரோடு இருக்க இருக்க இப்போ உங்க புத்தி மாறும். உலகத்தை மாதிரி நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்ப பாருங்க எப்படி மாறுதுன்னு. ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். நீங்க உலகம் மாதிரி இருக்காதீங்க, உலகம் மாதிரி நீங்க பேசாதீங்க. உலகம் அப்படி பேச நீ பேசாத முடியாது. நாங்க மற்றவங்க சொல்ற மாதிரி சொல்ல கூடாது. உலகத்தை போல நாம வாழக்கூடாது. உலகம் என்ன பேசுது, உலகம் என்ன சொல்லுது, அது மாதிரி நாங்க இருக்க முடியாது. நான் இவரோடு பழக பழக பழக, நான் இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க என்னுடைய வாழ்க்கை மாறும். ஆமே. நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு நாம ரோட்டா பிளப்பாளி போக மாட்டோம். ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். கிறிஸ்தவன் சொன்னா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். அதுதான் உண்மை. அப்ப உலகம் மாதிரி நாங்க செய்ய முடியாது. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு எல்லா ஜீசஸ் இயேசுவா ரோட்ல கொடி பிடிச்சு கொண்டு இருப்போம், போர்டை பிடிச்சு கொண்டு இருப்போமா? இல்ல. பைபிள் அப்படி செய்யல.
பைபிள்ல அவங்க ஜெபம் பண்ணாங்க. அது ஆபல்காரன் செய்வான், அது ரயில்வே காரன் செய்வான், முனிசிபல் காரன் போட் பிடிப்பான். ஆனா கிறிஸ்தவன் அவன் ஆண்டவரை தான் பிடிப்பான். ஆமாவே இல்ல? அப்போ உங்க புத்தி மாற வேண்டும். அப்ப பைபிள் சொல்லுது, நீங்க பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ண சித்தம் இன்னதென்று. அப்ப அவருடைய சித்தம். இப்ப ஏன் சித்தம் என்னது? நான் இந்த ஆளோட இந்த டீல் வைக்க கூடாது, அதெல்லாம் தப்பு. அப்ப தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதா உங்கள் மனம் என்றால் உங்க ஆத்துமா, புத்தி, சித்தம், உணர்வு, இதெல்லாம் புதிதாகுறதுனாலே புதுசாகணும். இப்ப முந்திமாய் நீங்க பேச புதிதாக்குறதுனால இப்ப நீங்க மறுபோம். முன்பு அந்த பழைய ஆவி என்ன சொல்லுச்சு? அவனை கண்டா முகத்தை திருப்பு, பார்க்காத. ஆனா இப்ப இல்ல, நாங்க எல்லாரும் நேசிக்க வேண்டும், எல்லாரையும் அன்பு காட்ட வேண்டும் அப்படி சொல்லனால இப்ப இந்த கண் என்ன செய்யும்? சிரிச்ச முகமா பார்க்கும். இப்ப அதுல ஒரு மாற்றம் வந்துட்டு. முன்பு எனக்கு சீக்கிரம் கோபம் வரும், ஆனா இப்ப கடவுளோடு இருக்க இருக்க இப்ப அந்த கோபம் இல்லை. இப்ப மாற்றம், ஒரு மாற்றம் வருது, ஒரு மாறுதல் நடக்குது. இந்த மாறுதல் எப்படி வரும்னா, நீங்க தேவ சமூகத்துல இருக்கும் பொழுது மாற்றம். அதே விதமா தான் உங்களுடைய செயல்ல மாற்றம் மட்டும் இல்ல, உங்க உடம்புல மாற்றமும் இந்த ஆவியோடு இணைந்து வாழும் பொழுது. ரோமரின் புத்தகம் 8:11 சொல்லுவாங்க, அன்றையும் இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமா இருந்தார். அவர் வாசமாக்கார். பரிசுத்தம் உங்ககிட்ட இருக்காரா இல்லையா? ஆமென். இருந்தால் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக்க தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சகத்தை ஓய்விப்பார். தெரியாத கண்ணு தெரியுது, வேலை செய்யாத கண்ணு வேலை செய்யுது. ஞானஸ்தானம் எடுப்பதனால் நடக்காது. ஞானஸ்தானம் எடுத்த பின்பு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு, நீ எந்த அளவு கடவுளோடு சேர்ந்து சேர்ந்து நீ வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு நீ பலனாய் மாறுவாய். கர்த்தர் உங்க வயசை வாழ வயதை போல மாற்றுவார். உங்க வயசை நீங்க சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு வரும். எப்படின்னா, உங்களுடைய மேக்கப்பால் இல்லை, நீங்க என்னதான் ஃபேஸுக்கு செய்யுங்க அவுட் தான். ஏன்னா எல்லாம் செஞ்சு ஒரு நாள் இருந்ததை விட மோசமா போயிடும். நிறைய பேர் அப்படிதான் பார்த்துங்க, கிரீமை பூசி 2 நாள்ல வெள்ளை ஆயிட்டாங்க. எப்படி இது வெள்ளை ஆயிட்டு, காப்பிரியா வந்துச்சு, எப்படி வெள்ளையா வந்துக்குன்னா எனக்கே மண்டை குழப்பம். ஒரு 5-6 நாளுக்கு பிறகு வருது, சோமாலியாலேருந்து வந்த மாதிரி. என்ன ஆயிட்டு மூஞ்சிக்கு? கண்டதை பூசி நடந்துட்டு. இதை விட தேவ சமூகத்தில் இருக்க முகம் பிரகாசிக்கும். அவரை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைகிறது. அல்லேலூயா. ஒரு பிரகாசத்தை கொடுப்பார். ஒரு பிரகாசம் உங்க உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும். நீங்க பலன் உள்ளவனா இருப்பீங்க, நீங்க பலசாலியா இருப்பீங்க. ஒரு வாலிபனை விட நீங்க பலனா இருப்பீங்க. கர்த்தர் அந்த பலத்தை உங்களுக்கு கொடுப்பா. ஆமென். இப்ப இந்த ஆவிக்குள்ள என்னென்ன ஆண்டவர் போட்டாரு அப்படிதான் பார்த்துக்கணும். அப்ப இன்னைக்கு பார்க்குறது உன்னத வாழ்க்கையின் சத்தியங்கள் 4. அப்ப போன தரம் பார்த்தேன் கிருபை. இந்த முறை நான் பேச போறேன், ஆண்டவர் நம்ம அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய நீதியை போட்டுட்டார். என்னதை போட்டாரு? தேவனுடைய நீதி. சொல்லுங்க. நீதினா சரினா சரி, பிழைனா பிழை. கடவுளுடைய தன்மை. தேவன் நீதி என்றால் கடவுளுடைய தன்மை. சொல்லுங்க, கடவுளுடைய தன்மை. அப்ப வாழ்க்கை ராஜ்யம் என்ன, எனக்குள்ள என்ன வரப்போகுது? தேவன் நீதி. இந்த உன்னத வாழ்க்கை, இந்த பாடத்தோடு என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வர வேணும். அது என்னுடைய விருப்பம். ஆமென். கடவுள் அந்த மாற்றத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க. 2 கொரிந்தியர் 5:21 இது ரொம்ப முக்கியம். நாம் அவருக்குள், வாசிங்க, தேவனுடைய நீதி. சொல்லுங்க. தேவன் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி ஆகும்படி பாவமகத நமக்காக பாவம். இயேசு ஏன் சிலுவைக்கு போனார்னா, நாம தேவனுடைய நீதி.
நீதி. கடவுளை மாதிரி யாராவது நீதிமான் இருக்கானான்னு கேட்டா எல்லாரும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா கடவுளுடைய நீதிய உங்களுக்குள்ள அவர் வச்சிருக்காரு. கடவுளை மாதிரி ஒரு அன்பு இருக்க இருதயம், மன்னிக்கிற இருதயம், மனிதனுக்கு கிருபை காட்டுற இருதயம், மனிதனை ஏற்றுக்கொள்ள இருதயம். கடவுள் அவருடைய குணம், அவருடைய சுபாவம், தன்மை, அதான் தேவனுடைய நீதி. அதை தேவன் கொடுத்துக்கா தேவனுடைய நீதியாக. இந்த சர்ச் முடியுற நேரத்தில் பாங்க, உங்களோட கர்த்தர் பேசுவாங்க. நீங்க இதுவரை வாழ்ந்த விதமாய் வாழ நீங்க நினைக்க மாட்டீங்க. எபேசியர் 3:10 உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அவருடைய அனந்த ஞானமானது. நல்ல கவனிங்க, சபையின் மூலம், சபனா நான் நீங்களும் மூலம் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அதாவது தேவனுடைய அனந்த ஞானம் எங்க மூலம் வெளியில வரணும். கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுள் எப்படி ஹேண்டில் பண்ணார், அதை கர்த்தர் நம் மூலம் காட்ட போறார். சர்ச் மூலம் தான் ஆண்டவர் காட்ட போறாரு ஆண்டவர் யார் என்பதை. ஹல்லேலூயா. அப்ப நானும் நீங்களும் யார்? தேவனுடைய நீதியுடையவர்கள். நான் நீங்கள் யார்? தேவனுடைய நீதியுடையவர்கள். தேவன் பொய் சொல்லுவாரா? தேவன் திருடுவாரா? தேவன் ஏமாற்றுவாரா? தேவன் கோல் சொல்லுவாரா? தேவன் பகைப்பாரா? இல்ல. அவருடைய நீதி நமக்குள்ள வரும். இதுக்காக தான் அவர் என்ன செஞ்சாரு? ரோமர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு, இயேசு சிலுவையில மரித்தது நம்முடைய பாவத்துக்கு, ஆனா எழும்பியது நம்முடைய பாவத்துக்காக அல்ல. அவர் ஏன் எழும்பினார் என்றால் நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டார். அவர் எழும்பணும்னா நான் நீதிமானாய் மாறிட்டேன். ஹல்லேலூயா. நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்க. நீதிமான். அந்த நீதிக்குள்ள. ஆனா நீங்க சொல்ல நான் பாவம் செய்ய. ஆமா, அது காரணம் இந்த பிரசங்கம் உங்களை மாற்ற வேண்டும், அந்த நிலைக்குள்ள உங்களை கொண்டு வர வேண்டும். அப்ப நீங்க விசுவாசிக்கணும், நான் நீதிமானாய் வாழ முடியும். ரோமர் 5:1 இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கப்படியா எனக்கு பரிசுத்தமா வாழ முடியும். நான் இனிமேல பிழை செய்ய மாட்டேன். நான் இதுவரை செய்த பிழைகளை விட்டுருவேன். இனி கடவுளை போல நான் வாழ போறேன். ஒரு தீர்மானம். நீங்க ஒரு நாளும் ஜெபம் பண்ண வேணாம், ஆண்டவரே எனக்கு பரிசுத்தத்தை தாரணும், பரிசுத்தத்தை தாரணும். அப்படி பரிசுத்தம் கிடைக்காது. பரிசுத்தம் வேணும் என்ன செய்யணும்? நீங்க அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும். நீங்க அவரோடு சேர்ந்து வாழ வாழ அந்த பரிசுத்தம் உங்க வாழ்க்கையில வரும். நீங்க அவரை போல ஜீவிப்பீங்க. நம்ம கொஞ்ச காலம் அவரோடு பழகி வாழும் பொழுதே அவருடைய குணங்கள் நமக்குள்ள வந்துடும். அதே விதமா தான் நீங்க எந்த அளவு தேவனோட பழகுகளோ அந்த அளவு நீங்க நீதிமானாய் மாறுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். அப்ப நீங்க இப்ப பாவி அல்ல. நான் ஒரு சத்தியத்தை சொல்லி தரேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. இப்ப ஆண்டவர் பாவிய நீதிமானாய் மாற்ற இல்ல. நல்ல கவனிங்க, ஆண்டவர் பாவிய நீதிமானாய் மாற்ற இல்ல. நான் பாவியாய் வந்தேன் இல்ல, நீங்க சொல்லலாம் நான் பாவியா ஆண்டவர் கிட்ட வந்தேன், இயேசுடைய ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி என்னை நீதிமான மாத்துச்சு. இல்ல, அது தப்பு. பாவிய கழுவுனாலும் பாவி பாவிதான். ஆமாவா இல்லையா? பண்டிய நான் கழுவுறனால பன்றி வந்து ஆடாமாகுமா? இல்ல. ஆடாமாகுமா? பேசுங்க கொஞ்சம். இல்ல, அது கழுவுனன்னு ஆகாது. அது எவ்வளவுதான் சுத்தமா வச்சு நான் நல்லா ஆட்டு தொழுவத்தில் வச்சாலும் நீங்க என்ன சொல்லுங்க? அதை பார்த்து பன்றி தான். அப்ப அந்த பன்றி ரட்சிக்கப்படும் நான் பன்றி. இப்ப நான் என்ன செய்றேன்? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் இந்த பன்றியாக என்ன நான் நரகத்துக்கு போயிட்டேன். இப்ப ஆண்டவர் என்னை புதுசா மாத்தி என்னை புதுசா அவர் படைச்சிருக்காரு. நான் புது சிருஷ்டி. எப்படி? இப்ப நான் ஒரு ஆடாய் மாறிக்கேன். இப்ப ஆடா மாறல, ஆடாக நான் வந்திருக்கேன். இப்ப நான் யாரு? ஆடு. இப்ப நான் சேத்துல பிறண்டா
நான் பண்டியா ஆடா? சொல்லுங்களேன். ஆடு. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நீதிமான். ஆமாவா இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க பாவி. நீங்க பாவியா இருந்து எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் நீங்க பாவிதான், நீதிமானாக முடியாது. இப்ப மகேசன் என்னதான் நீ வெள்ளையாவினாலும் வெள்ளைக்காரனாக முடியாது. ஆமா வெள்ளையா? அதுவும் அவனுக்கு வெள்ளைக்காரனாக முடியாது, வெள்ளைக்காரனாக முடியாது. இப்ப பண்டிதான். இப்ப நான் ஆடு. இப்ப நான் சேத்துல விழுறேன். சேத்துல விழுந்தாலும் நான் யாரு? ஆடுதான். இப்ப நீங்க நீதிமான். நீங்க பாவம் செய்தாலும் நீங்க யாரு? நீதிமான். பாவம் செஞ்சாலும் நீதிமான். அதை நான் சரிப்படுத்தி சொல்றேன். நீங்க பாவம் செய்கிற நீதிமான். நீங்க பாவத்தை செய்றீங்க, ஆனா நீங்க நீதிமான். பாவத்தை செய்கிற நீதிமான். அப்ப முதல்ல இயேசுவிடத்தில் வந்து அவர் கல்வி நம்மை பரிசுத்தமாக்க மாட்டாங்க. நாம் அவரோடு சேர்ந்து அடக்கம் பண்ணப்பட்டு அது நகருது போது நாம் அவரோடு சேர்ந்து புதிய ஆவியாக எழும்புகிறோம். ஆமென். இப்ப நான் நீதிமான். இப்ப நான் பாவம் செய்யும் பொழுது 1 யோவான் சொல்லுது, இயேசுவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். ஆமென். நான் நீதிமான் தான். கடவுள் என்னை நீதிமானாய் படைச்சிருக்காங்க. உங்களுக்கு தெளிவா? அப்ப நீங்க தெரிஞ்சு கொள்ளணும், நீங்க கடவுளுடைய நீதியை உடையவளா இருக்கிற. கடவுள் கிட்ட மிக பெரிய ஒரு நீதி, அவருடைய குணாதிசயம், அது அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பினா கடவுள் தான். மன்னிக்க வேணும்னா இந்த உலகத்திலே ஒரே ஒரு கடவுள் தான், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை மாதிரி மன்னிக்க யாருமே இல்லை. அப்ப நான் அவரை மாதிரி அவருடைய நீதி, அவருடைய குணம், தன்மை எனக்கிட்ட இருக்க வேண்டும். இந்த குணத்தை எனக்கு தாங்கன்னு கேட்கறனால கிடைக்காது. ஒருவேளை இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணால நீங்க ரொம்ப அன்பா ஒரு 3 நாளைக்கு இருக்கலாம், ஆனா 4வது நாள் மாறும். ஆனா நீங்க தொடர்ந்து தேவ சமூகத்தில் இருந்தா அதே அன்பு உங்க வாழ்க்கையில இருக்கும். அதே அன்பு உங்க வாழ்க்கையில இருக்கும். கடவுள் மனிதனை மன்னிக்கிறார். நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் அவர் மன்னிக்கவர். அதை மன்னிச்சு மறந்துக்குவார். மேற்குக்கும் கிழக்குக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரத்துக்கு அவர் போடுவார். அவர் நம் பாவத்தை நினைக்காமல் இருக்கார். அவர் நம் பாவத்தை கிறுக்கி போட மாட்டார். அவர் நம்முடைய பாவத்தை அழித்து போடுவார். எனக்கு விளங்கக்கூடாது. அதுதான் கடவுள். அந்த கடவுள் அப்படிப்பட்டவர். அப்ப நானும் நீங்களும் எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும்? அவரை போல இருக்க வேண்டும். இப்ப நான் பேச போது கொஞ்சம் கஷ்டமாகும். மத்தேயு 6:14, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நீ நீதிமான இருக்கலாம், ஆனா நீ மற்றவனை மன்னிக்காட்டி உனக்கிட்ட பாவம் இருக்கு. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நான் இந்த வசனத்தை வாசித்து கடவுளை சமூகத்தை நிறைய இருக்கிறதுல எனக்கு மன்னிக்க குணம் வருது. என் புத்தி மாகுது, என் விருப்பமாகுது. நான் மத்தனை மன்னிக்க. அந்த வசனம், மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்கள் பா. இப்ப நல்ல கவனிங்க, நான் அவனை மன்னிக்கிற நேரம் எனக்கு மன்னிப்பு கிடைக்குது. நான் அவனை மன்னிக்காட்டி எனக்கு பாவ மன்னிப்பு இல்ல. எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதோ அவர்கள் பாக்கியவான்கள். அப்ப எனக்கிட்ட பாவம் இருந்துச்சுன்னா அந்த பாவம் என்னை பின்தொடர்ந்து பிடிக்கும். ஏன் வியாதி? பாவம். ஏன் தோல்வி? பாவம். ஏன் கடன்? பாவம். என்ன பாவம்? நீ மன்னிக்கல.
நீ மன்னிக்காதனால உன் பாவம் அப்படி இருக்கு. உங்க பாவம் மன்னிக்கப்பட வேணும்னா நீ ஆண்டவரை மன்னி கேட்கறதை விட நீ மத்தவனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். 15ஆம் வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். அப்ப மத்தவன் செஞ்ச பாவத்தை நம்ம மன்னிக்கணும். எல்லாம் கவனிங்க. 14, மனுஷனுடைய தப்பிதங்களை அவளுக்கு மன்னித்தார். சரியா? இப்ப இவர் எனக்கு ஒரு பிழை செஞ்சுட்டாங்க. சரியா? இவர் என்கிட்ட பிழை செஞ்சுட்டாங்க. என்ன கவனிங்க, 2 வருஷம் ஆகுது இவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்க இல்ல, நானும் மன்னிப்பு கொடுக்க இல்ல. இப்ப 2 வருஷமா ஏன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குமா சொல்லுங்களேன். அதனால இவன் பிழை செய்கிற நேரமே நான் மன்னிச்சுக்கணும். விளங்குச்சா? இயேசு நாதர சிலுவையில அறையிற நேரம் எவனாவது மன்னிப்பு கேட்டானா? கேட்கல. ஆனா அவரே கொடுத்தார் தானே, இவர்கள் செய்யறது என்னன்னு தெரியாம செய்றாங்க, இவங்களை மன்னியும் மன்னிச்சான். அதான் முக்கியம். அப்ப அந்த மன்னிக்கிற குணம் நமக்கு வர வேணும். மத்தேயு 18:35, நீங்கள் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய், எப்படி? சரி சார் மன்னிச்சுட்டேன், சரி அப்படி இல்லை, ஃபுல்லா மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வா. கடவுளை பகைச்சிட வேணாம், மனப்பூர்வமா மன்னிக்கணும், மனசுல இருந்து எடுத்து போட்டணும். சில நேரம் பாங்க, இப்ப எங்களோட ஒரு ஸ்டாஃப் தப்பு பண்ணிட்டா சொல்லுங்க, இப்ப எங்க சர்ச்சில் எத்தனை தவறு செஞ்சாலும் சான்ஸ் இருக்கு. ஆமாவே இல்லை? ஃபர்ஸ்ட் சான்ஸ் இருக்கு, செகண்ட் சான்ஸ் இருக்கு, தேர்ட் சான்ஸ் இருக்கு. நிறைய சர்ச்சில் ஃபர்ஸ்ட் சான்ஸ் செகண்ட் சான்ஸ் மட்டும் கொடுப்பாங்க, தேர்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம சர்ச்சில் நீ 7-70 தரம் சேவ், நீ வெளியே போயிட்டு வந்தாலும் நான் உன்னை ஸ்டாஃபா நான் எடுப்பேன், எடுத்து இருக்கிறேன். எத்தனை முறை போயிட்டு எல்லாம் என்னென்னலாம் சொல்லி போனாங்க. அவங்க எல்லாம் பெட்டி பாம்பா வாகனத்தில் சைடா வா அதெல்லாம் விட்டு. ஆனால் இப்போ நான் அவங்கள மன்னிச்சிட்டேன். மன்னிச்சுட்டு ஒரு கண்ணை வச்சு கொண்டுக்கேன், என்றைக்காவது இவங்க மறுபடியும் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு இருந்தா நான் மனப்பூர்வமாக மன்னிக்க இல்லை, மன்னிச்சுக்கணும். அதான் தேவனுடைய குணம், மனப்பூர்வம் மன்னிக்கணும். அப்பதான் பிதா என்னைய மன்னிப்பா. மற்றவங்க செஞ்ச பிழையை மன்னிக்கணும். பிரதர் சிஸ்டர், சரி பாஸ்டர், இப்ப யாருடைய பிழையை நான் மன்னிக்க? அப்படி என்கிட்ட உங்க மனசுல கேளுங்க, பாஸ்டர் இப்ப யாருடைய பிழையை மன்னிக்க? அப்படி மனசுல ஏடா 1 2 3. இப்போ உங்க கண்ணு முன்னுக்கு ஒரு படம் வந்துச்சு தான் ஒரு ஆள்கிட்ட, அவங்கள முத போய் மன்னி. என்ன ஒரு மாதிரி பாக்கீங்க? வந்துச்சா வரலையா? வந்துச்சு தானே. செத்தான் கூட அவன் வீட்டு வாசல மிதிக்க மாட்டேன், நான் 3 புடி மண்ணள்ளி போட மாட்டேன். அவனை கண்டேன்னா நாக்க புடுங்க மாதிரி கண்டு கேட்பேன். கடவுள் இப்படியா இருக்காரு, நாக்க புடுங்குற மாதிரி. சில நேரம் பாங்க, நமக்கு எதிராக எவனாவது ஏதாவது செஞ்சா ஜெபம் போனோம், ஆண்டவர் அவனுடைய காலை உடைங்க ஆண்டவரே, அவனுடைய கையை உடைங்க ஆண்டவரே. ஏதோ ஆண்டவர் 2 கம்பை வச்சு எவனை மண்டையை உடைக்கணும், எவனுடைய கால் உடைக்க, நீ சொல்லு அப்படியா இருக்காரு? இல்ல, அவர் மன்னிக்கிறவர். கடவுளை மாதிரி மன்னிக்க இந்த உலகத்துல கெட்ட குமரன் எல்லாத்தையும் எடுத்து நாசமாக்கிட்டு வந்தான். அவன் வந்த பொழுது திரும்ப கட்டி பிடிச்சு அவன் இருந்த நிலைமை விட மறுபடி வைத்து வைத்தாரு. ஹல்லேலூயா! கடவுள் உங்களுக்கு அதை செய்வாரு. என் ஆண்டவரை போல மன்னிக்க யாரும் இல்லை, என் ஆண்டவரை போல நேசிக்க யாரும் இல்லை. அவரே மன்னிப்பின் தெய்வம், மன்னிப்பிலே சிறந்தவர், அவர் மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா! அவருடைய மன்னிப்பு பெருசு, அவருடைய மன்னிப்பு பெருசு. நீ எத்தனை முறை வழி விலகி போனாலும், ஹல்லேலூயா, நீமா சந்தர மரதால மரியா லிபோ சந்தே லிகோ
katala baradala baba maria. Rishikiriande. Libo shandala maria. Rishikiriande. Hallelujah. Uka. லூக்கா 13:34. எருசலேமே எருசலேமே, யாரை பத்தி சொல்ல? சபையை பார்த்து சொல்ல. எருசலேமே எருசலேமே, நீ சாதாரண ஆள் இல்ல. தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிந்தவர்களே. சபையை பார்த்து சொல்ல. எருசலேமே எருசலேமே, நீ கொலை செஞ்சிருக்காய். இந்த வசனத்தின்படி சாரான மன்னிக்கலாமா மன்னிக்க கூடாதான்னு பார்த்துக்கொள்ள. விளங்குச்சா? எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசியை கொலை செய்த உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவளை கல்லெறிந்தவளே. பார்த்து சொல்ல. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழ் கூட்டி சேர்க்கும் வண்ணமாக எத்தனையோ தரம். எத்தனை தரம்? நீ இவ்வளவு பெரிய கொலைலாம் பண்ண, ஆனா எத்தனையோ தரம் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க நான் மனசாகனப்பா. ஆனா உனக்குதான் என்கிட்ட வக மனசு இல்ல. அவட அன்பை பாருங்க. இவ்வளவு பிள்ளை செஞ்சான். பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா அவன் என்ன செஞ்சான்னு? என்ன செஞ்சான்? மன்னிங்க. அதுதான் தேவனுடைய குணம். அது தேவனுடைய குணம். இன்னும் 2 வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணலாம். இன்றைக்கு ராத்திரி நீங்க என்ன ஜெபிக்கீங்களோ நாளை காலையில் அந்த ஜெபம் கேட்கப்படும். கை தட்டிட்டீங்களா? கீழே மெல்லிசா போடுவான், TNCன்னு போடுவான், டேர்ம் அண்ட் கண்டிஷனர். அதாவது கண்டிஷன் இருக்கு. நீ இன்றைக்கு ஜெபம் பண்ண நாளைக்கு அற்புதம் நடக்கும்னா TC இருக்கு. என்ன TC? மார்க்கு 11:25. நீங்கள் இன்று ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு கார தாங்க வீட்டை தாங்க ஜெபிக்கும் பொழுது ஒருவன் பேரில் யாதொரு குறை, யாரோட உனக்கு கொஞ்சம் கசப்பு, கொஞ்சம் ஒரு மாதிரி அசுக்கு பிசுக்கு நினைச்சுனா இருந்தால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி. விளைஞ்சா? கடவுள் ஒன்ன மன்னிக்கும்படி. ஏன்னா எங்களையும் தேவனையும் பிரிப்பது என்னது? அந்த தப்புகள். அதனால தான் எங்க ஜெபம் கேட்கப்படுதில்லை. இந்த உங்க ரோசம் மானம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுருங்க. கடவுளுக்கு அது இல்லை. கடவுளுக்கு ரோசம் மானம் வைக்கச்சா இல்ல. எவன் காட்டி கொடுக்கானோ அவன் காலே கழுவுனவர் அவன். அவருடைய அன்பு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை மன்னி. இன்றைக்கு ஜெபி, நாளைக்கு அற்புதம் நடக்கும். எப்ப மட்டும் நீங்க மன்னிக்காம இருக்கீங்களோ உங்க ஜெபங்க கேட்கப்படாது. 10 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, உங்க ஜெபம் கேட்கப்படாது. அடுத்த வசனம், நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் என்றால், நீங்க மன்னிக்காமல் இருந்தால் பரலோகத்தில் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை அப்ப உங்க வாழ்க்கையில பாவம் இருக்கும். உங்க ஜெபம் கேட்கப்படாது. பாவம் செய்ய ஆத்துமா சாகம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உன் வீட்டின் வாசல்லே படுத்து நிற்கும். பாவம் கானானுக்குள் போக விடாது. அப்படிதான் பைபிள். பாவம் கானானுக்குள் போகாது. மோசேக்கு கோபம் வந்து மலைக்கு அடிச்சுட்டான். அவன் கோபக்காரனாட்டான். உடனே அவனுக்கு கானானுக்கு கிடைக்கல. தெளிவா? எல்லாருக்கும் தெளிவா? கடைசியா இந்த வசந்த பாங்க ரொம்ப முக்கியம். 2 பேர் முன்னுக்கு வாங்களேன். யாராவது 2 பேர், யாராவது 2 பேர். சரி, இங்கே நீ நில்லுங்க. இந்த இடத்துல அங்கே அவசியம், நீ நடுவில். சரி, இது ரொம்ப முக்கியம். 2 Corinthians 2:10. எவனுக்கு நீங்க மன்னிக்கிறீங்களோ, மனுஷன் நீங்க லோரன்ஸ்க்கு மன்னிக்கிறீங்களோ
எவனுக்கு நீங்க மன்னிக்கிறீங்களோ அவனுக்கு நானும் மன்னிக்க. நானும் லோரன்ஸை மன்னிச்சிடேன். நீ அவரை மன்னிச்சனால நான் அவரை மன்னிச்சேன். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்க மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். புதுசை முடிஞ்சது அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்க உங்க அம்மா மன்னிக்கலாம், ஆனால் நான் மன்னிக்க மாட்டேன். நீ மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். ஆனா இவர் என்ன சொல்லாரு, எவனுக்கு நீங்க மன்னிக்கிறீங்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். நான் எதை நான் மன்னித்திருக்கணும் அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துடைய சன்னிதானத்தை மன்னிச்சுங்க. நான் எங்க மன்னிச்சேன்? கடவுள்கிட்ட போட்டா இன்னொன்று திரும்ப நினைச்சு பார்க்க மாட்டேன். தாவீது பாவம் செஞ்சான். அவன் செஞ்ச பாவம் ஒண்ணு இல்லை 3. ஆனா ஆண்டவர் அதை ஒழிக்கிறாரு. ஒரு கதை வரும் பொழுது ஆண்டவர் ஒரு இடத்துல தாவீது அந்த ஒரு தப்பு செஞ்சு அதை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படி மாத்திட்டாரு. ஆனா நாங்க என்ன செய்வோம், தாவீதுல பாவத்தை துண்டு துண்டா எடுத்து அவன் மேல் மாடியில் இருந்தான், அந்த பொம்பளை அங்க குளிச்சு கொண்டு இருந்துச்சு, கிணறு கிட்ட இருந்துச்சு, அதுக்கு பக்கத்தில் இருந்துச்சு, கதையா இழுத்துருவோம். ஆமாவே இல்லையா சொல்லுங்களேன். அடுத்த வீட்டு புள்ள ஓடி போச்சு, அதுக்குள்ள 10,000 கதை வந்துடும். அது ஓடி போச்சா, நடந்து போச்சா, காகல போச்சா தெரியாது. ஆனா தாவீது கதையை ஆண்டு அப்படி ஒழிக்கிறார். அதே விதமா தான் மகேஷ் என்கிட்ட சொல்லலாம், லோகன் ஒரு பிள்ளை செஞ்சாங்க. என்ன பிள்ளை? அப்படி ஒன்றும் இல்லையே. கடவுளை சன்னிதானத்தில் மன்னிப்புனா, கடவுள் ஒன்று மன்னிச்சா நீங்க கடவுள்கிட்ட இன்னைக்கு பாவ மன்னிப்பு கேளுங்க. நாளைக்கு போய்ட்டு நான் முந்தானத்து இப்படி ஒன்று செஞ்சேன்னு சொன்னாக்கே ஆண்டவருக்கு என்ன செஞ்சான்னு, ஏன்னா அவதை மறந்துடுவான். கடவுள் நான் மன்னிக்கிறேன் ஆனா மறக்க சொல்லுங்களேன். என் வலிக்குதா நீங்க செய்கிறத சொல்றனால? நான் மன்னிக்கிறானா இதை கவனி, இது ரொம்ப முக்கியம். எல்லாம் நினைப்பான், எவனுக்கு நீங்க மன்னிக்கிறீங்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கணும் அதை உங்க நிமித்தம் கிறிஸ்து சன்னிதியில் மன்னித்துக்கேன். ஏன் நான் மன்னிச்சேன்னா, நீங்க ஏன் மன்னிக்க வேணும்? உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, உங்களோட கூட இருந்து குழி பறிச்சவங்க, உங்களோட உதவிக்காக உங்களோட வாழ்ந்துக்கலாம், உங்களை பயன்படுத்தி இருக்கலாம், அவங்க தேவைகள் சந்திக்கும் வரை அவங்க வாழ்ந்திருக்கலாம். நாமளும் அப்படித்தானே, எங்க தேவை சந்திக்க கடவுள்கிட்ட இருந்தோம், அது போய் மறந்துட்டோம். அப்படி இருக்கலாம். ஆனா உங்களுக்கு கசப்பு வரக்கூடாது. அந்த வசனம் சொல்லுது, நான் கிறிஸ்து சன்னிதானத்தை மன்னிக்கிறேன். ஏன்னா இந்த வசனத்தை எல்லாம் பாங்க, சாத்தானால் மோசம் போகாத படிக்கு அப்படி செஞ்சேன். ஏன்னா நான் மன்னிக்காத குணம் யாருடையது? சாத்தாண்ட. அப்ப எனக்கிட்ட சாத்தாண்ட குணம் இருந்துச்சுன்னா அவன் எனக்கு வருவான். இப்ப என் ஆத்துமால் அடி, என் சகத்தில் அடி, நோய் எதனால? மன்னிக்கல. வியாபாரத்திலே பிரச்சனை, வாழ்க்கையிலே தோல்வி, மன்னிக்கல. ஒரு மனிதன் ராஜாவுக்கு 1000 பொன் தாளந்துகள் கடன். ராஜா அவனை மன்னித்தா. அவன் போற வழியில அவனுக்கு 100 வெள்ளி பணம் கடன். அவன் மன்னிக்கல. ராஜா 1000 மன்னிச்சா, அவன் 100 வெள்ளி பணம் மன்னிக்கல. பிடிச்சி ஜெயில போட்டான். உடனே என்ன நினைச்சு, ராஜா கேள்விப்பட்ட அவனை எடுத்து ஜெயில போட்டாங்க. ஏன் நமக்கு சிறை? நமக்கு ஏன் வியாதி? நமக்கு ஏன் இன்னும் வறுமையில இருந்து வெளி வர முடியாது என்றால் சாத்தான். இது சாத்தாண்டியது. நாம் பைபிளை வாசிக்க 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 மன்னிக்கிற குணத்தை கற்றுக் கொடுக்கிறார், அன்பை கொடுக்கிறார். எவ்வளவு தான் தப்பு பண்ணினாலும் அவங்கள பத்தி தப்பா பேசவே கூடாது, விட்டுவானோ. கடவுள் ஒரு நாளாவது பேதுருக்கிட்ட வந்து கேட்டாக்கா, நீ என்னைய காட்டி கொடுத்து மறுதளிச்சு ஓடி போன தானே? இல்லவே இல்லை. நாமனா மன்னிச்சுட்டு 10 தரம் நம்ம சொல்லி கொண்டிருப்போம். அந்த வசனம் சொல்லுது, சாத்தானால் மோசம் போகாமக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. அவனுடைய ட்ரிக், யாரையாவது ஒரு ஆளை உங்களுக்கு தப்பு செய்ய வச்சு உங்க வாழ்க்கையில உங்களை மன்னிக்காம வைப்பான். அவன் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு காட்டியும் நீங்க அவங்கள மனதாக மன்னிச்சிருங்க. அது உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். இயேசு என்ன சொல்றாரு? இந்த உலகத்தின் அதிபதி
வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. பிசாசு இது இல்ல, பகை, வைராக்கியம், கசப்பு இல்ல, எல்லாம் தேவனுக்கு உண்டான. எனவே தேவன் மட்டும்தான் வாசம் பண்ண முடியும். ஏன் சூனியம், ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம்? காரணம் தேவன நீதி இல்ல. ஆமென். கடைசி வசனம் 1 யோவான் 4:17-18. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறதா? நியாய தீர்ப்பு எப்போ வரும்? இயேசு கிறிஸ்து வந்து, வருகை வந்து, புதிய வானம் புதிய பூமி உண்டாகி 1000 வருஷம் அரசாட்சி. அந்த 1000 வருஷத்துக்கு பிறகுதான் நியாய தீர்ப்பு நாள். அந்த நியாய தீர்ப்பு நாளிலே தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில். எனக்கு நியாய தீர்ப்பு, இந்த 1000 வருஷம் முடிச்சு நான் நியாய தீர்ப்பு கிட்ட போனதுல ஐயோ என்ன நடக்குமோ எது நடக்குமோ அப்படி சொல்ல எனக்கு பயம் இல்லை. ஏன்னா அன்பு, அன்பா இருக்கிறவனுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போக பயம் பூரணப்பட்டிருக்குது. கடவுள்கிட்ட அன்பை கேட்காதீங்க, அவர் ஏற்கனவே உங்களுக்கு அன்பை பூரணமா கொடுத்திருக்காரு. உங்களை மாதிரி இந்த உலகத்தை நேசிக்க யாருக்கும் முடியாது. அன்பு, அன்பை விட வல்லமையான ஆயுதம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அன்பை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை. ஒரு வீடு நிறைய பொன் கொடுத்தாலும் அன்புக்கு இணையாகுமா? ஒரு காதலன் காதலி இவனை தான் கல்யாணம் கட்டுன்னு சொன்ன பிறகு நான் வீடு நிறைய தங்கத்தான்னு சொன்னாலும் விட்டுட்டு ஓடுவான். அன்புக்கு முன்பாக ஒண்ணு இல்லை. அன்புதான் பெருசு. அந்த அன்பு கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. யாருடைய அன்பு? ரோமர் 5:5 சொல்லுது. ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய அன்பு நம் இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். ஊற்றப்பட்டிருக்கு தேவனுடைய அன்பு. யாருடைய அன்பு? உங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாங்க மனுஷன் இல்ல, கடவுள் இல்ல, நடுவுல நினைக்க வேணாம். இல்ல, நாம கடவுள். அவருடைய நீதியை வச்சிருக்கவங்க, அவருடைய அன்பை வச்சிருக்கவங்க. எங்களை பார்க்கணும், கடவுளை பார்க்கணும். இலங்கைக்கு ஜீசஸ் நீங்கள் இருக்க வேண்டும். உங்களை பார்த்து சொல்லணும் ஸ்ரீலங்கா ஜீசஸ் இவர்னு. அந்த நிலைமை வர வேண்டும். நியாய தீர்ப்பினால நமக்கு தைரியம் உண்டாக்கத்தக்கதா அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட்டிருக்கிறது. அப்போ ஃபுல்லா ஆண்டவர் அன்பு கொடுத்துட்டாரா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். கொடுத்துட்டாங்க, அங்க இருக்கு. ஆனா அந்த அன்பு இங்க இங்க எங்க பார்வையில, எங்க பேச்சுல அது வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்டோம்னா நான் எல்லாரோட அன்பாப்பேன், எல்லாரையும் மன்னிப்பேன். ஆமா, சுத்தம். ஒரு 3 நாளைக்கு செய்வீங்க, 4 நாள் இருக்காது. அதுக்கு என்ன தேவை? நீங்க கடவுளோடு சேர்ந்து வாழணும். பூவோடு சேர்ந்த நாகும் மணக்கம். அந்த வசனம் பாருங்க. நியாயத்தினால் நமக்கு தைரியம் உண்டாக்கத்தக்கதா அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட்டிருக்கிறது. ஏன் என்றால், எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் எங்க நாம யார மாதிரி இருக்கோம்? அவர மாதிரி. எங்க இருக்கோம்? இந்த உலகத்துல. அதனாலதான் சொன்னேன், உங்களை பார்த்து ஸ்ரீலங்கா ஜீசஸ் சொல்லணும். நாம அவரை போல இருக்கணும். எங்க பேச்சுல வித்தியாசம் வரணும், எங்க வாழ்க்கையில வித்தியாசம் வரணும். இது ஒரு உன்னத வாழ்க்கை, ஒரு உன்னத வாழ்க்கை. மன்னிக்க வேணும். நான் எத்தனையோ பேரை மன்னிச்சிருக்கேன், எத்தனையோ பேரை நான் மன்னிச்சிருக்கேன். என்னை கிட்ட இருந்து சிலர் விழுந்து போனவங்களுக்கு இன்றைய கூட நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். அதுதான் தேவனுடைய அன்பு. அதனால நான் ஒரு நாளும் கீழே விட மாட்டேன். கடவுள் என்னை மேல மேல கொண்டு வர. கடவுளை மாதிரிங்க. அவர் தன்னை முழுமையாய் கொடுத்தார். அவர் தன்னை கொடுத்த பொழுது அவர் ரத்தத்தை கொடுத்தார். மறுபடியும் குத்தி ரத்தத்தை கேட்டாங்க. ரத்தம் இருக்கல, கொஞ்சம் போல தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணியை நான் உனக்கு தரேன்னு கொடுத்து தன்னை முழுமையாய் கொடுத்தவர் அவர். Come on church, தன்னை முழுமையாய் கொடுத்தவர் அவர். தேவனுடைய பிள்ளைகள் அப்படி வாழ வேண்டும். நாம் வாழ வேண்டும் ஆண்டவருக்காக. நாம் ஆண்டவருடைய இடத்திலே ஆண்டவருக்காக வாழ வேண்டும். எல்லாரும் எழுந்தது. ஆமென். God bless you.